நிலாவை தேடிய குட்டி முயல். ஒரு பெரிய பசுமையான காட்டின் நடுவில் வெண்பனி என்ற குட்டி முயல் வாழ்ந்து வந்தது. அதன் உடல் பஞ்சு போல மென்மையாகவும் காதுகள் நீளமாகவும் இருந்தன. மற்ற முயல்கள் எல்லாம் மாலையானதும் வீட்டிற்குள் சென்றுவிடும். ஆனால் வெண்பனிக்கு மட்டும் இரவு வானத்தை பார்த்து கொண்டிருப்பது மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் இரவு அம்மா முயல் வெண்பனியை தூங்க வைப்பதற்காக அதன் அருகில் படுத்துக்கொண்டது. அம்மா, வானத்தில் வெள்ளையாக ஒளிர்கிறதே, அது என்ன என்று வெண்பனி கேட்டது. அதுதான் நிலா. இரவில் காட்டில் உள்ள எல்லா குழந்தைகளையும் அது கவனித்துக் கொள்ளும் என்றது அம்மா. வெண்பனி நிலாவையே பார்த்து கொண்டிருந்தது. மேகங்களுக்கு இடையில் மறைவதும் மீண்டும் மெதுவாக வெளியே வருவதுமாக நிலா விளையாடியது. நிலா ஏன் தனியாக இருக்கிறது? அதற்கு பயமாக இருக்காதா என்று வெண்பனி கேட்டது. நட்சத்திரங்கள் எல்லாம் நிலாவின் நண்பர்கள், அதனால் அதற்கு பயமே இல்லை என்று அம்மா பதிலளித்தது. சிறிது நேரத்தில் வெண்பனி தூங்கிவிட்டது. அடுத்த நாள் காலையில் எழுந்ததும் நிலாவை பற்றியே அது நினைத்துக் கொண்டிருந்தது. நிலாவை அருகில் சென்று பார்த்து அதனுடன் நண்பனாக வேண்டும் என்று ஆசைப்பட்டது. நான் இன்று நிலாவை தேடிப் போகிறேன் என்று வெண்பனி முடிவு செய்தது. அம்மாவிடம் சொல்லிவிட்டு ஒரு சிறிய பையில் 2 கேரட்டுகள், சில இனிப்பான பழங்கள், ஒரு குட்டி தண்ணீர் புட்டி ஆகியவற்றை எடுத்துக்கொண்டது. இருட்டுவதற்குள் திரும்பிவிடு. வழியில் யாராவது உதவி தேவைப்பட்டால் முடிந்த அளவு உதவி செய் என்று அம்மா கூறியது. சரி அம்மா என்று சொல்லிவிட்டு வெண்பனி துள்ளி குதித்தபடி பயணத்தை தொடங்கியது. சிறிது தூரம் சென்றதும் ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழே அணில் ஒன்று கவலையுடன் அமர்ந்திருந்தது. அணில் அண்ணா, ஏன் கவலையாக இருக்கிறாய் என்று வெண்பனி கேட்டது. காற்றில் என் உணவு கூடை மரத்திலிருந்து கீழே விழுந்துவிட்டது. அதிலிருந்த பருப்புகளெல்லாம் புற்களுக்குள் சிதறிவிட்டன என்றது அணில். வெண்பனிக்கு நிலாவை விரைவாகச் சந்திக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனாலும் அம்மா சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. அது புற்களுக்குள் தேடி ஒவ்வொரு பருப்பாக எடுத்து கூடைக்குள் போட்டது. சிறிது நேரத்தில் கூடை நிறைந்துவிட்டது. மிக்க நன்றி வெண்பனி, நீ எங்கே செல்கிறாய் என்று அணில் கேட்டது. நிலாவை தேடிப் போகிறேன். அது எங்கே இருக்கிறது என்று உனக்கு தெரியுமா? அணில் வானத்தை பார்த்தது. பகலில் நிலாவை பார்க்க முடியாது. ஆனால் அது மாலை நேரத்தில் அந்த உயரமான மலைக்குப் பின்னால் தோன்றும். நீ மலையை நோக்கிச் செல் என்றது. வெண்பனி அணிலுக்கு நன்றி கூறிவிட்டு மலையை நோக்கி பயணித்தது. வழியில் ஒரு சிறிய ஓடை வந்தது. ஓடையின் கரையில் ஒரு குட்டி வாத்து நின்று அழுது கொண்டிருந்தது. வாத்துக்குட்டி, ஏன் அழுகிறாய் என்று வெண்பனி கேட்டது. என் அம்மா ஓடையின் மறுபக்கத்தில் இருக்கிறார். தண்ணீரில் நீந்த எனக்கு பயமாக இருக்கிறது என்றது வாத்துக்குட்டி. நீ ஒரு வாத்து, உன்னால் நிச்சயமாக நீந்த முடியும். நான் உன் பக்கத்திலேயே வருகிறேன், பயப்படாதே என்று வெண்பனி கூறியது. வெண்பனி கரையோரமாக நடந்தது. வாத்துக்குட்டி மெதுவாக தண்ணீரில் இறங்கியது. கால்களை மெதுவாக அசை, அவசரப்பட வேண்டாம் என்று வெண்பனி ஊக்கப்படுத்தியது. வாத்துக்குட்டி கொஞ்சம் கொஞ்சமாக நீந்தி மறுகரையை அடைந்தது. அங்கே அதன் அம்மா அதை கட்டி அணைத்துக் கொண்டது. வெண்பனி, நீ நல்ல நண்பன், இதை உனக்கு தருகிறேன் என்று அம்மா வாத்து ஒரு அழகான நீல இறகை கொடுத்தது. அந்த இறகை பத்திரமாக பைக்குள் வைத்துக்கொண்டு வெண்பனி தனது பயணத்தை தொடர்ந்தது. நண்பகலில் வெயில் அதிகமானது. வெண்பனி ஒரு மாமரத்தின் நிழலில் அமர்ந்து தான் கொண்டு வந்த கேரட்டில் ஒன்றை சாப்பிட்டது. அப்போது அருகிலிருந்து ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது. யாராவது எனக்கு உதவுங்கள். வெண்பனி சுற்றிலும் தேடியது. ஒரு சிறிய முள்ளம்பன்றி காய்ந்த கொடிகளுக்குள் சிக்கியிருந்தது. வெண்பனி தனது கூர்மையான பற்களால் கொடிகளை ஒவ்வொன்றாக கடித்தது. நீண்ட முயற்சிக்குப் பிறகு முள்ளம்பன்றி வெளியே வந்தது. நன்றி வெண்பனி, உனக்கு பசிக்கிறதா என்று கேட்டுவிட்டு அது சில இனிப்பான நாவல் பழங்களை கொடுத்தது. இருவரும் மர நிழலில் அமர்ந்து பழங்களை பகிர்ந்து சாப்பிட்டனர். நீ எங்கே செல்கிறாய் என்று முள்ளம்பன்றி கேட்டது. நிலாவை சந்திக்க மலைக்குச் செல்கிறேன். மலை மிகவும் உயரமானது. ஆனால் உன்னால் நிச்சயமாக ஏற முடியும். பாதையில் சோர்வாக இருந்தால் கொஞ்சம் ஓய்வெடு. மெதுவாகச் சென்றாலும் இலக்கை அடையலாம் என்றது முள்ளம்பன்றி. அந்த வார்த்தைகள் வெண்பனிக்கு உற்சாகத்தை கொடுத்தன. மாலை நெருங்கும்போது வெண்பனி மலையின் அடிவாரத்தை அடைந்தது. மேலே பார்த்தபோது மலை வானத்தை தொடுவது போல மிக உயரமாக தெரிந்தது. வெண்பனி ஏறத் தொடங்கியது. கொஞ்சம் ஏறியதும் அதன் கால்கள் வலித்தன. இன்னும் கொஞ்சம் ஏறியதும் மூச்சு வாங்கியது. என்னால் முடியாது போலிருக்கிறதே என்று அது மெதுவாகச் சொன்னது. அப்போது முள்ளம்பன்றியின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. மெதுவாகச் சென்றாலும் இலக்கை அடையலாம். வெண்பனி ஒரு பாறையின் மீது அமர்ந்து தண்ணீர் குடித்தது. சிறிது ஓய்வெடுத்த பிறகு மீண்டும் ஏறத் தொடங்கியது. ஒரு துள்ளல், இன்னொரு துள்ளல், சிறிய ஓய்வு, மீண்டும் ஒரு துள்ளல். இப்படியே சென்ற வெண்பனி சூரியன் மறையும் நேரத்தில் மலையின் உச்சியை அடைந்தது. அங்கிருந்து பார்த்தபோது காடு முழுவதும் பச்சை நிற கடலை போல தெரிந்தது. ஓடை வெள்ளி நாடாவைப் போல வளைந்து சென்றது.
வெண்பனியின் வீடு மிகவும் சிறிய புள்ளி போல தெரிந்தது. நிலாவே, நீ எங்கே இருக்கிறாய் என்று வெண்பனி வானத்தை பார்த்து கூப்பிட்டது. ஆனால் நிலா வரவில்லை. வானம் மெதுவாக இருண்டது. குளிர்ந்த காற்று வீசியது. வெண்பனி தனியாக ஒரு பாறையின் மீது அமர்ந்திருந்தது. ஒருவேளை நிலாவுக்கு என்னை பிடிக்கவில்லையோ என்று நினைத்து அது வருத்தப்பட்டது. அப்போது மென்மையான ஒரு குரல் கேட்டது. வெண்பனி. வெண்பனி ஆச்சரியத்துடன் சுற்றிலும் பார்த்தது. யார் என்னை கூப்பிடுவது? மேலே பார் என்றது அந்த குரல். மலையின் பின்னாலிருந்து ஒரு பெரிய வெள்ளி வட்டம் மெதுவாக மேலே எழுந்தது. அதுதான் நிலா. அதன் ஒளி மலையையும் மரங்களையும் வெண்பனியையும் மென்மையாக தொட்டது. நிலாவே, உன்னை சந்திப்பதற்காக நாள் முழுவதும் நடந்து வந்தேன் என்று வெண்பனி மகிழ்ச்சியுடன் சொன்னது. எனக்கு தெரியும் என்றது நிலா. எப்படி தெரியும்? நான் பகலில் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த காட்டில் நடப்பதையெல்லாம் வானத்திலிருந்து கவனித்துக் கொண்டுதான் இருந்தேன். அணிலுக்கு நீ உதவினாய். வாத்துக்குட்டிக்கு தைரியம் கொடுத்தாய். முள்ளம்பன்றியை காப்பாற்றினாய். சோர்வாக இருந்த போதும் முயற்சியை கைவிடவில்லை. வெண்பனி புன்னகைத்தது. நான் உன் நண்பனாகலாமா என்று கேட்டது. நீ ஏற்கனவே என் நண்பன்தான் என்றது நிலா. அன்பாக இருப்பவர்களும் பிறருக்கு உதவுபவர்களும் முயற்சியை கைவிடாதவர்களும் என் நண்பர்கள். ஆனால் நீ இவ்வளவு தூரத்தில் இருக்கிறாயே, தினமும் உன்னை சந்திக்க நான் எப்படி வருவது என்று வெண்பனி கேட்டது. நீ ஒவ்வொரு இரவும் உன் வீட்டிலிருந்து வானத்தை பார். நான் அங்கே இருப்பேன். சில நாட்களில் மேகங்களுக்குள் மறைந்திருப்பேன். சில நாட்களில் சிறிய பிறையாக தெரிவேன். வேறு சில நாட்களில் முழு வட்டமாக ஒளிர்வேன். நான் தெரியாத போதும் உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருப்பேன். நிலா தனது மென்மையான ஒளிக்கதிர் ஒன்றை வெண்பனியின் நெற்றியில் படரச் செய்தது. இப்போது நேரமாகிவிட்டது. உன் அம்மா உனக்காக காத்திருப்பார். வீட்டிற்கு புறப்படு என்றது நிலா. இருட்டாக இருக்கிறதே, வழியை எப்படி கண்டுபிடிப்பது என்று வெண்பனி கேட்டது. கவலைப்படாதே, நான் உனக்கு வழிகாட்டுகிறேன். நிலவொளியில் மலைப்பாதை தெளிவாக தெரிந்தது. வெண்பனி மெதுவாக கீழே இறங்கியது. அடிவாரத்தை அடைந்த போது அணில் காத்திருந்தது. நீ திரும்பி வரும்போது பசிக்குமே என்று உனக்காக சில பருப்புகளை கொண்டு வந்தேன் என்றது அணில். சிறிது தூரத்தில் வாத்துக்குட்டியும் அதன் அம்மாவும் காத்திருந்தனர். ஓடையை கடக்க எங்கள் முதுகில் ஏறிக்கொள் என்று அம்மா வாத்து சொன்னது. அவர்கள் வெண்பனியை பாதுகாப்பாக மறுகரைக்கு கொண்டு சென்றனர். அடுத்து முள்ளம்பன்றியும் வந்தது. இருட்டில் பாதை தவறிவிடக்கூடாது. நான் உன்னுடன் வருகிறேன் என்றது. நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து வெண்பனியை அதன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றனர். வீட்டு வாசலில் அம்மா முயல் காத்திருந்தது. வெண்பனியை கண்டதும் ஓடி வந்து கட்டி அணைத்துக் கொண்டது. அம்மா, நான் நிலாவை பார்த்தேன். அது என் நண்பனாகிவிட்டது என்று வெண்பனி உற்சாகமாக கூறியது. அது மட்டுமல்ல என்று அணில் சொன்னது. வெண்பனி எங்களுக்கும் நல்ல நண்பனாகிவிட்டது. அம்மா முயல் பெருமையுடன் வெண்பனியை பார்த்தது. அன்றிரவு வெண்பனி தனது மென்மையான படுக்கையில் படுத்துக்கொண்டது. நீல இறகை தலையணைக்கு அருகில் வைத்தது. ஜன்னல் வழியாக நில ஒளி உள்ளே வந்தது. இனிய இரவு நிலாவே என்று வெண்பனி சொன்னது. வானத்திலிருந்து நிலா இன்னும் கொஞ்சம் பிரகாசமாக ஒளிர்ந்தது. இனிய இரவு என் குட்டி நண்பன என்று நிலா சொல்வது போல வெண்பனிக்கு தோன்றியது. அம்மா முயல் அதன் தலையை மெதுவாக தடவியது. வெண்பனி கண்களை மூடியது. அன்று சந்தித்த நண்பர்களையும் வெள்ளி நிற நிலாவையும் கனவில் பார்த்தபடி அமைதியாக தூங்கிவிட்டது. காட்டின் மரங்கள் காற்றில் மெதுவாக அசைந்தன. நட்சத்திரங்கள் கண் சிமிட்டின. நிலா அந்த காட்டில் தூங்கிக் கொண்டிருந்த ஒவ்வொரு குட்டியையும் அன்போடு கவனித்துக் கொண்டிருந்தது. இனிய இரவு, அழகான கனவுகள் வரட்டும்.